சாவித்ரி கோவிந்தராஜன் பாவிப்பட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோயா பெப்பர் ஃப்ரை பண்ணுறோம். அது எப்படி பண்ணலாம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு சோயா பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் இது தாளிக்கிறதுக்கு எப்பவும் போல் எண்ணெய் எடுத்துக்கணும். தாளிக்கும் போது கடுகு சீரகம் நம்ம தாளிக்கணும். அது நம்ம தாளிக்கும் போது காட்டுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸாக 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு 3 டீஸ்பூன், அப்புறம் பெப்பர் 2 டீஸ்பூன், அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கிறேன், அது 1 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய். பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன். இந்த சோயா பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு அப்புறம் தண்ணி வடிகட்டிக்கணும். இப்போ நம்ம வேக போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இதிலே வேகட்டும். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோயா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி கொதித்ததும் போட்டுட்டு அப்படியே எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அப்படியும் செய்யலாம். ஆனால் இது நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணும்போது ஒரு மட்டன் மாதிரியோ சிக்கன் மாதிரியோ இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் நான் வேக வச்சுருக்கேன். சோயா 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டர் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா சோயா நல்லா 2 நிமிஷம் வேக வச்சு நம்ம வடிகட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றிருக்கிறோம். இப்போ இது நல்லா தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம நல்லா புழிஞ்சிக்கணும். இதெல்லாம் புழிஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு புடலத்தை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம 3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தட்டி தான் வச்சுருக்கிறோம். உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வரணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிடணும். இப்போ இது கூட நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட சோயா சேர்த்துக்கலாம். சோயா இதுக்கு நான் 3 நிமிஷம் வேக வைக்க சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா வெந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வேக வைக்கிறது. இப்போ இதை மிக்ஸி இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் மசாலா சேர்த்துக்கலாம். இது மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன், அப்புறம் இதுக்கு காரத்துக்கு நம்ம பெப்பர் தான், அதனால் இது 2 சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு முதலே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் பார்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்குறோம். தண்ணி சேர்த்து இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். பாருங்க, 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இந்த 3 நிமிஷத்தில் ஒரு 2-3 தடவை நல்லா வந்துக்கிட்டே இருந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சுத்தமாக தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. நல்லா ஒரு பெப்பர் ஃப்ரை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுக்கு நம்ம சில்லி பவுடரெல்லாம் போடக்கூடாது. காரத்துக்கு பச்சை மிளகாயும் பெப்பர் தான் சேர்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். இது முடிஞ்சதே பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த பெப்பர்
ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பருப்பு சாம்பார் வைக்காமல் நம்ம வெறும் பருப்பு செய்கிறோம் இல்லைங்களா, உப்பு பருப்பு, தக்காளி பருப்பு, இந்த மாதிரி பருப்பெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை கடைஞ்சி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க, இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.